வெல்கம் டு ஜெம்ஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி பன்னீர் மசாலா கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வானலில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு எல்லா மசாலாவையும் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்து ஒரு 200 கிராம் போல் பன்னீரை நல்லா பாக்ஸாக கட் பண்ணிவிட்டு அதையும் கலந்து விட்டு மசாலா எல்லாம் பைண்ட் ஆகிற மாதிரி பன்னீரை கலந்து விட்டுடலாம். வந்து ஒரு 2 நிமிஷம் போல் கிளறி விட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு வானலில் 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 நட்சத்திரப்பூ, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் எல்லாத்தையும் நல்லா சிம்லே வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். மசாலா எல்லாம் வறுபட்டதும் அதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் அதை ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு வானலில் 3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடேறினதும் 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1 இலை, 1 இன்ச் பட்டை, 3 பீஸ் நட்சத்திர சோம்பு, 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடுசாக கட் பண்ணி சேர்த்து வதக்கி விட்டுடலாம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி வதக்கணுன்னா சீக்கிரம் வெங்காயம் வதங்கிடும். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசம்லாம் போனதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருந்த மசாலா வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுடலாம். ஒரு 2 தக்காளியை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதையும் கலந்து விட்டுடலாம். ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் போல் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து தேவையான அளவு தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இது எல்லாம் நல்லா கொதிக்க விட்டுறலாம். இந்த கிரேவி வந்து கொஞ்சம் திக்னஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பன்னீர் மசாலா எல்லாத்தையும் ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 3 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க விட்டால் போதும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம பொடியாக நறுக்கின மல்லி இலையை தூவி இறக்கிடலாம். இது சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சுவையான பன்னீர் மசாலா கிரேவி ரெடி.